ஆத்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கைலாச மலையை பற்றித்தான். கைலாச மலை மிக புனிதமான மலை என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இது இந்துக்கள் மட்டும்தான் புனிதமான மலையாக கருதுகிறார்களா? இல்லை, மற்ற மதத்தினரும் இதை புனிதமாக கருதுகிறார்களா? இந்த மலையில் யாராவது ஏறியவர்கள் உண்டா? இந்த மலையின் மர்மங்கள் என்ன என்று தெரிந்தவர்கள் உண்டா? இந்த மலையை பற்றி உலகம் என்ன பேசுகிறது? இந்த மலையை பற்றி இன்று வரை ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் என்ன பேசுகிறார்கள்? இதன் பெருமை என்ன என்பதை பற்றியெல்லாம் பார்ப்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். உங்களுக்கு தெளிய வைப்பதும் இந்த பதிவின் ஒரு சிறு நோக்கம். வாருங்கள் பார்ப்போம். அதானது இந்தியாவில் இமயமலை தொடர்ச்சியில் இருக்கின்ற ஒரு அழகான மலைதான் இந்த கைலாச மலை. இந்த கைலாச மலையை விட மிகப்பெரிய சிகரம் எது என்று கேட்டால் எவரெஸ்ட் சிகரம். அது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த சிகரம் எது என்று கேட்டால் எவரெஸ்ட் சிகரம் தான். இதன் உயரம் 8848.86 மீட்டர் உயரம் கொண்டது. உலகத்திலேயே மிக உயரமான மிக பனிப்பிரதேசமான இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் கூட சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இன்று வரை ஏறி இருக்கிறார்கள். ஏறி தங்கள் நாட்டின் கொடிகளையும் நாட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதைவிட 28% சிறிய மலையான கைலாச மலையில் இன்று வரை யாரும் ஏறவில்லை என்பதுதான் உண்மை. இதன் உயரமோ வெறும் 6638 மீட்டர் மட்டும்தான். பொதுவாக உயரங்கள் கடல் மட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் உயரத்தை கணக்கிடுவோம். கடல் மட்டம் எப்போதும் ஒரு சீரான மட்டமாக இருப்பதால் கடல் மட்டத்திலிருந்து கணக்கிடும்போது இந்த உயரம் வருகிறது. ஆக இவ்வளவு உயரம் கொண்ட எவரெஸ்டிலேயே 5000த்துக்கும் மேற்பட்டவர்கள் ஏறியபோது அதைவிட 28% குறைவான கைலாச மலையில் இன்று வரை யாரும் ஏறவில்லை என்பதுதான் இதன் விசித்திரம். இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இந்த கைலாச மலையிலிருந்து பூமியின் வட துருவம், அதானது நார்த் போலுக்குள்ள தூரம் எவ்வளவு என்று பார்த்தால் 6666 கிலோமீட்டர். அதே நேரம் இந்த கைலாச மலையிலிருந்து சவுத்து போல், அதானது தென் துருவத்திற்கான தூரம் எவ்வளவு என்று கேட்டால் சரியாக இதன் 2 மடங்கு, அதானது 13,332 கிலோமீட்டர். இதையே எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்து மத இதிகாசங்களிலும் புராணங்களிலெல்லாம் கைலாச மலை மையம் என்று, அதானது பிரபஞ்ச மையம் என்றெல்லாம் விசித்திரமாக அதை சித்தரிக்கப்படுவதுண்டு. அப்போதெல்லாம் கூட நம்பாதவர்கள் இந்த அளவை பார்த்து மிகவும் பிரமித்து போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அளவு கைலாய மலையில் பல சிறப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சரி, கைலாய மலை இந்துக்களுக்கு மட்டும்தான் புனிதமானது என்று பார்த்தால், ஹிந்து மதத்தில், அதானது சைவ வழிபாட்டை வழிபடுபவர்கள் சிவனை ஆராதனை மூர்த்தியாக முதற்கண் கடவுளாக நினைக்கிறார்கள். சிவனும் பார்வதியும் தன் குடும்பத்துடன் வீற்றிருக்கும் அழகான மலைதான் கைலாய மலை என்றும், அங்குதான் குடும்பத்தோடு சிவனும் பார்வதியும் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள் என்றும், இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிறார்கள் என்றும், பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள் என்றும் இந்து மதத்தின் சைவ வழிபாட்டு முறையின்படி நம்பப்படுகின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. ஆக இது சிவன் வீட்டிற்கும் கைலாய மலை என்றே அவர்கள் நம்புகிறார்கள். அதே சமயம் இந்து மதத்தை சார்ந்த வைணவ வழிபாட்டை செய்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களின் இறைவனாகிய ஸ்ரீமத் நாராயணன் 10 முக்கியமான அவதாரங்களில் 10வது அவதாரமாகிய கல்கி அவதாரம் இந்த பாரத புண்ணிய பூமியின் வட எல்லையில் மலைப்பகுதியில் இருக்கின்ற சம்பாலா என்ற நகரத்தில் தான் கல்கி அவதரிப்பார் என்றும், அவர் அங்கிருந்து அவதரித்து வந்து அதர்மத்தை அழித்து அதர்மத்தை செய்பவர்களையெல்லாம் கொன்று தர்மத்தை நிலைநாட்டுவார், இந்த பூமியை தர்ம பூமியாக மாற்றுவார் என்றும் நம்புகிறார்கள். ஆக அந்த கல்கி அவதாரம் எடுக்கும் சம்பாலா என்ற நகரம் அல்லது கிராமம் இந்த கைலாய மலையில்தான் இருப்பதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். சரி, ஜைன மதத்தவர்கள் என்ன நம்புகிறார்கள்? ஜைன மதத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்களின் குருதேவர்கள் எல்லாம் இறைவனை அடைவதற்காக, இறைவனிடம் சென்று சேர்வதற்காக இறுதியாக வந்து தவம் இருந்து இறைவனடி சேருகின்ற மலையாக இந்த கைலாய மலையை கருதுகிறார்கள். எனவே அவர்களின் குருதேவர்கள் எல்லாம் கைலாய மலையின் வழியாகத்தான் அவர்களின் இறைவனை அடைந்தார்கள் என்று நம்புவதால் இந்த கைலாய மலையை மிக புனிதமும் புண்ணியமும் உடையதாகவும் நம்புகிறார்கள். சரி, புத்த மதத்தவர்கள் எப்படி நம்புகிறார்கள்? புத்த மதத்தில் போன் புத்தா என்ற ஒரு பிரிவினர் திபெத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்புவது இதுதான் சொர்க்கத்தின் வாசல், இங்கு கைலாய மலை வழியாகத்தான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், இறைவனை சென்று சேர வேண்டும் என்று நம்புவதால் இந்த கைலாய மலையை சுற்றி வந்து தொழுவதன் மூலம் பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்கள் சேர்ந்து சொர்க்கத்தில் செல்வதற்கான வாசலும் திறக்கும் என்று நம்புகிறார்கள். மற்ற புத்த துறவிகளும் இதையே தான் நம்புவதாலும் கைலாய மலையை வலம் வந்து தொழுவதன் மூலம் பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்கள் சேரும் என்று நம்புவதாலும்
ஒருபோதும் அதற்கு மாசுபடும்படி எதையும் செய்துவிடக் கூடாது என்பதில் இந்த அனைத்து மதத்தை சார்ந்த பக்தர்களும் விரும்புகிறார்கள். எனவே இந்த கைலாய மலையை சுற்றி வந்து வணங்குவதைத்தான் அனைவரும் விரும்புகிறார்கள். இதை சுற்றி வந்து வணங்குவதற்கு சுமார் 52 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். இன்றும் தெய்வீக சுற்றுலா செல்பவர்கள் பாரதத்திலாயிருந்தாலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலாயிருந்தாலும் வருபவர்கள் இந்த கைலாய மலையை 52 கிலோமீட்டரை சுமார் 3 நாட்கள் சுற்றி வந்து கைலாய மலையை வணங்கி புண்ணியத்தை தேடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அவர்களின் பாதம் படுவதையோ அல்லது கைலாய மலைக்கு களங்கம் வருகிற மாதிரி எதுவாவது பேசுவதை கூட இந்த பக்தர்கள் விரும்பவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக நாம் பார்த்தோமானால் இந்தியாவில் தோன்றிய பல வழிபாட்டு முறைகளும் கைலாய மலையை மிக புனிதமாக கருதுகிறது. இவ்வளவு பெரிய நீளம் கொண்ட இமயமல தொடர்ச்சியில் மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட் சிகரம் போன்று மற்ற சிகரங்கள் எல்லாம் இருந்த பிறகு கூட கைலாய மலையை ஏன் இவ்வளவு புனிதமாகவும் புண்ணியமாகவும் கருதுகிறார்கள் என்ற மர்மம் இன்னும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இவற்றுள் பெரிய ஒரு தெய்வீகம் அடங்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சரி, இந்த மலையில் யாரும் இன்று வரை ஏறியதே இல்லையா என்று கேட்டால் கட்டாயம் பல பேர்கள் முயன்றார்கள். இந்தியாவில் உள்ள பக்தர்களும் இந்திய வழிபாட்டு முறைகளும் தான் கைலாய மலையை புண்ணியமாக கருதியதை தவிர வெளிநாட்டவர்கள் பலரும் இந்த மலையில் ஏறுவதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள். மலையேறும் பயிற்சி பெற்ற திறன் பெற்ற பல சாதனைகள் புரிந்தவர்கள் எல்லாம் இந்த கைலாய மலையில் ஏறுவதற்கு பல முயற்சி செய்தார்கள். இது திபெத்தில் தான் இந்த கைலாய மலை இருப்பதால், திபெத் இன்று சீனாவிடம் இருப்பதால், சீனா முன்பு 1980ற்கு முன்பெல்லாம் இந்த கைலாய மலையில் ஏறுவதற்காக பலரையும் அழைத்தது. உலக அளவில் யார் வேண்டுமானாலும் இந்த கைலாய மலையில் ஏறி சாதனை படைத்தால் அவர்களுக்கு பரிசுகள் கூட வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் பலரும் முயற்சிகளும் செய்தார்கள். குழுக்கள் குழுக்களாக வந்து முயற்சி செய்தார்கள். ஆனால் யாராலும் ஏற முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் 1980ல் இதற்கு ஒரு தடை கொண்டு வந்தார்கள். அதாவது இனி வந்து யாராவது ஏற வேண்டும் என்றால் எங்களிடம் அனுமதி பெற்றுத்தான் ஏற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கொண்டு வந்தார்கள். அப்போதும் பல நாடுகளிலிருந்தும் குழுக்கள் குழுக்களாக வந்து ஏறினார்கள். ஏறியவர்களில் பலரும் ஏற முயற்சித்தவர்கள் காணாமல் போனார்கள், அல்லது ஆரம்பத்திலேயே நின்று விட்டார்கள், அல்லது ஏற முடிவு செய்து இங்கு வந்தவர்கள் பாதி வழியிலேயே திரும்பி போனார்கள். மொத்தத்தில் சொன்னால் இந்த கைலாய மலையை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் யாராலும் நெருங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போதுதான் ரஷ்யாவிலிருந்து 1999 வாக்கில் டாக்டர் எர்னெஸ்ட் முல்தர் சர்வ் என்கின்ற ஒருவர் தனது பெரிய பரிவாரங்களுடன் இந்த மலையை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் மலையில் ஏறுவதற்காகவும் வந்தார். இவர் சைனாவுடன் உரிமை பெற்று அல்லது பெர்மிஷன் வாங்கி இந்த கைலாய மலையை ஏறுவதற்கு முயற்சி செய்தபோது இவர் பல ஆச்சரியங்களை கண்டு வியப்படைந்தார். ஆனால் அவருக்கும் அவர் குழுக்களுக்கும் ஏற முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர் பல முயற்சிகள் செய்தார், பிறகு அதை பற்றி ஆய்வுகள் செய்தார். ஆனால் அவர் சொன்ன பல விசேஷங்களும் எல்லாம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியன. அதானது அவர் சொல்லி வைத்திருப்பது என்னவென்றால், கைலாய மலை என்பது ஒரு மலையே அல்ல, இது ஒரு பிரமிடு. இது மனிதனால் இல்லை என்றால் வேற்று கிரகவாசிகளாலோ அல்லது இந்த பூமியில் இல்லாத வேறு யாராலோ அல்லது ஏதாவது ஒரு சக்தியாலோ இந்த மலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மலையே அல்ல, இது ஒரு பிரமிடு. மட்டுமல்ல, கைலாயத்தில் இருப்பது ஒரே ஒரு பிரமிடும் அல்ல, இந்த பெரிய பிரமிடு மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது. இந்த பிரமிடை சுற்றி சிறிய சிறிய மலைகள் போன்ற வேறு எக்கச்சக்கமான பிரமிடுகள் பலவும் இருப்பதாகவும், அவை எல்லாமே சேர்ந்துதான் இது ஒரு பெருங்கூட்டமாக இருப்பதாகவும் அவர் சொல்கிறார். மட்டுமல்ல, ராத்திரியின் நிசப்தமான நேரங்களில் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் அங்கு வாழ்வது போன்ற ஒலிகள் நாங்கள் கேட்டதாகவும், தானும் தன்னை சார்ந்த குழுவும் அதை பற்றி அறிந்ததாகவும், ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை தங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்றும், ஆக மொத்தத்தில் இதற்குள் ஒரு உலகம் இயங்குகிறது என்கிறத மட்டும் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. மட்டுமல்ல, இந்த மலையை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த வலயம் போன்ற ஒரு சக்தி இருக்கிறதாகவும் நாங்கள் உணர்றோம். ஆக இதில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது என்கிறது என்னன்னா, மற்ற மலைகளில் இருக்கின்ற பனிப்புயலோ, புயற்காற்றுகளோ அல்லது சூறாவளியோ அல்லது குளிர்காற்றோ என்பதை விட இந்த மலையை சுற்றி மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறதாகவும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த மலையை நெருங்க முடியலை என்கிறதும் அவர் தெள்ளத் தெளிவாக சொல்கிறார். அதனால இன்னைக்கும் ரஷ்யாவிலேயும் அமெரிக்கையும் சார்ந்த விஞ்ஞானிகள் கூட அந்த மலை அல்லது அந்த பிரமிடு என்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் ஊட்டுறதா இருக்கிறது. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. ஒரு சுப்பீரியர் பவர் என்கிறது அங்கு ஒன்று இயங்கிட்டு இருக்கிறது. அதை இந்தியாவில் இருக்கிற ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களும் இல்ல மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் அதை நம்புறாங்கன்னா அதுல மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அது ஒரு நாள்லயோ இரு நாள்லயோ அல்லது ஒரு சில நூற்றாண்டுகளிலேயே எழுதப்பட்டு சேர்க்கப்பட்ட வெறும் ஒரு கட்டுக்கதையோ
புராணங்களோ அல்ல. இது மிகப்பெரிய நிதர்சனமான உண்மை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களே நம்புற மாரி பேசுறாங்க. ஆக அப்படிப்பட்ட மிக புண்ணியமான, புனிதமான மலையை நீங்கள் சுற்றி வந்தால், அதிலே சுற்றி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பது விஞ்ஞானிகளால் கூட மிக தெளிவாக விஞ்ஞானபூர்வமா விளக்க முடியலன்னு அவரே சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இதை விஞ்ஞானபூர்வமாக எப்படி விளக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களையே ஆச்சரியமூட்டுது. நாங்க எவ்வளவோ ஆராய்ச்சிகளும், ஆய்வுகளும் செஞ்சிருக்கோம். அதனால இது மிகப்பெரிய சக்தி இதுக்குள்ள இருக்குங்கிறத நாங்க ஒத்துக்கிறேங்கிற மாதிரியெல்லாம் இவங்களுடைய கட்டுரைகள் இருக்கு. நம்மால் முடிந்தால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கைலாச மலையை கண்டு தரிசித்து 52 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட அந்த பாதையை சுற்றி வந்து வலம் வந்து தொழுது பாவங்களை துளைத்து புண்ணியங்களை வாங்கி இறைவனின் திருவடிகளை காண்பதற்கான அரும்பேறு கிடைப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று இந்த சத்திரிய தர்மா வாழ்த்து கூறுகிறது. அதே நேரத்தில் நமது சனாதன தர்மங்களில் கூறப்படும் சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் சொல்லப்படும் இடங்களும் எல்லாமே மிக புண்ணியமும் மிக உன்னிப்பாக பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இவற்றை எல்லாம் மிக ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து சித்தர்களாலும் மிகப்பெரிய ஞானிகளாலும் உருவாக்கப்பட்டதுதான் இங்குள்ள சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும். சனாதன தர்மத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற புனித தலங்கள் அனைத்துமே மிக சக்தியும் மிக பிரசித்தியும் கொண்டவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் ஒரு பாரத மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்றாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமாயின் இது போன்ற புண்ணிய தினங்களை தரிசித்து இறைவனின் அந்த பரமாத்மாவின் ஆசிகளை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கும் அதன் பின்பு இறைவனின் திருவடியை காண்பதற்கும் உள்ள பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கான மதிப்பும் நாம் அளிக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் வேண்டுகோளாக வைப்பதுடன் உங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். அன்புடன் சத்திரிய தர்மா.